ஒரு துளி மேலே ஏற்றி வைக்கிறேங்க்கா. கொஞ்சம் கிராஸ் வரனால ஏற்றி வைக்கிறேன் லைட்டாக, ரொம்ப டச் பண்ண வேண்டாம். இப்போ இதை ஓப்பன் விட்டுக்கிறோம் நம்ம. நடு சென்டராக தையலை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டி இந்த கையை இப்படி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, இதை பிடிச்சாலே இது இப்படி தூக்கினாலே வந்துடும். என்ன பண்ணுறோன்னா இதை பிடிச்சிக்கிறோம், இதை சும்மா இப்படி லைட்டாக தள்ளுறோம். லைட்டாக தள்ளினாலே இந்த முனை வந்துடுது. இங்கே பாருங்க, வந்துருச்சா? இந்த இடமா கரெக்டாக வந்துருச்சா? நடு சென்டராக நிப்பாட்டுறேன். இங்கே பாருங்க, இதை பிடிக்கிறேன், இதை கிட்ட வச்சு லைட்டாக அப்படி தள்ளுறேன். தள்ளனா இது எனக்கு வந்துடுது. சரியா? இப்போ இதே நம்ம ஓப்பன் விடணும். இந்த பக்கம் ஓப்பன் விட்டுருக்கணும். டன். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்புறோம். இது ஒரு துளி மேலே தள்ளி வைக்கிறோம். இங்கே மார்க் பண்ணிக்கிங்க. மேலே ஒரு துளி மேலே தள்ளி வைக்கிறோம். இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நடு சென்டராக தையலை கொண்டு வரணும் நம்ம. ஊசி குத்தி நிப்பாட்டிட்டு இதை எடுத்து விட்டுட்டு இங்கே பாருங்க, இந்த பீஸை பிடிச்சிக்கிறோம். கிட்ட தள்ளி வேண்டாம், இப்படி கிட்ட இப்படி திருப்பினாலே இது திரும்பிக்கும். கையை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த பீஸை பிடிச்சி இதை இப்படி திருப்பினாலே திரும்பிக்கும். அதான் அடியில் இருக்க பீஸை கையை போயினா இப்படி திருப்புறப்ப ரெண்டாக திரும்பிக்கும். அதனால அடியில் இருக்க பீஸை வந்து கை வச்சு பிடிச்சிக்கிறேன். இந்த பீஸை மட்டும் தான் திருப்புறேன். இங்கே பாருங்க, இப்படி இருக்குது. இந்த பீஸில் கை வச்சுக்கிறேன், இந்த பீஸை மட்டும்தான் இப்படி திருப்புறேன். இதை திரும்பாமல் இருக்கிறதுக்காக தான் என் கை அடியில் வைக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க, இந்த பீஸை பிடிச்சிக்கிறேன். இந்த பீஸ் விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த கிட்டத்தில் வந்து இதை பிடிச்சிக்கிறேன். அப்படி இதை இப்படி திருப்புறேன். அவ்வளோதான். இந்த பீஸை வந்து கையால் பிடிச்சிக்கிறேன், இதுதான் திருப்புறேன். ஓகே. ஊசியை நல்லா தூக்கி விட்டிங்கனாலே அந்த முனை வந்து வந்துடுது. இது இப்போ க்ளோஸ் பண்ணணும் நம்ம. இதே மாதிரி இந்த கை வைக்கிறேன். பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு வைக்கிறப்ப ஒரு துளி மேலே ஏற்றி வைக்கிறேன். இந்த புள்ளியை தொடாமல். தெரியுதுங்களா? ஒரு துளி மேலே வைக்கிறேன். இதை மடித்து இங்கே பாருங்க, கையை மட்டும் பார்த்துக்கோங்க. என் கை வேறு எங்கேயும் போகாது. இதில் இங்கே பிடிச்சிருக்கிறேன், இதை இங்கே பிடிச்சிருக்கேன். அவ்வளோதான். தெரியுதுங்களா? ரெண்டுமே பிடிச்சிருக்கேன் ஒரே கையில். இப்போ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஓப்பன். சரியா? இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ இதை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே தான் நம்ம எக்ஸ்ட்ரா அதிகமாக பண்ணிக்கலாம். நடு சென்டராக நிப்பாட்டுறோம். இங்கே பாருங்க, இந்த பீஸை பிடிச்சிக்கிறேன், இந்த பீஸை தூக்கி எடுத்துக்கிறேன். இந்த பீஸ் மேலே கையை வச்சுக்கிறேன் நெகராமல் இருக்கிறதுக்கு. இதை இப்படி திருப்புறேன். அவ்வளோதான். இதை திருப்பிட்டு இந்த முனையை இப்படி எடுத்து விட்டோம்னா உட்காந்துக்குது. ஓகேவாக்கா? பாருங்க, இந்த பீஸை பிடிச்சிக்கிறேன், இந்த பீஸை தூக்கிக்கிறேன், இந்த பீஸை பிடிச்சிக்கிறேன். இதை லைட்டாக அப்படி திருப்பினா முனை திரும்பிக்குது. அதுக்கப்புறம் இதை லைட்டாக அப்படி எடுத்து விட்றேன். அவ்வளோதான். இது ஓப்பன். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ஒரு புள்ளி மேலே ஏற்றிக்குங்க. இப்போ இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேங்க. பார்த்துக்குங்க, இங்கே மட்டும்தான் என் கை இருக்குது. இதை மடிக்கிறேன். இந்த கையால் இதை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் ஒரு விரலை பிடிச்சிக்கிறேன். இந்த கையில் எந்த வேலையும் இல்லை, கீழேயும் பிடிக்கல. இது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் கொஞ்சம் லாக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பிடிச்ச பார்க்குறேன். நடு
நிப்பாட்டுறோம். இதை எடுத்து விட்டுக்கிட்டு இங்கே பாருங்க, இந்த பீஸை பிடிச்சிக்கு, இந்த பீஸை வந்து தூக்கிக்கணும், இந்த பீஸை வந்து பிடிச்சிக்கணும். இப்படி இது நெவுத்துனீங்கன்னா நெவுண்டுக்கும். அவ்வளோதான், மனம் வந்துருச்சு. இதே மாதிரி தான் இந்த பீஸை தூக்கிக்கிறோம். இதை பிடிச்சிங்கன்னா இதை தூக்கி வச்சாலே வந்துடும். அவ்வளோதான், 2 பீஸ் முடிச்சிட்டேன்னா சொல்லி கொடுக்குறோம் 10 பீஸ்